அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாம். இன்றைக்கி நான் பேசுகிற வாசகசாலையில் படித்தேன். HN ஹரிஹரன் எழுதிய வேண்டுதல் தப்பாது அப்படிங்கிற சிறுகதை. கொஞ்சம் உருக்கமான சிறுகதை, அருமையான நகைச்சுவையான தொடக்கம். இந்த கதையில் நல்ல ஒரு எழுத்து நடை, கதையை ஒன்றி வாசிக்கிறதுக்கு ஏற்றார் போல் அருமையான எழுத்து. பழக்கடைக்காரருக்கு காசு கொடுக்கணும். மோகன் காசு கொடுக்க பர்ஸை பிரிக்கிறாரு. அந்த பர்ஸுக்குள்ளே அந்த பழக்கடைக்காரரும் எட்டி பார்க்குறாரு. உள்ளே ஒரு 10 ரூபா மட்டும் துருத்திக்கிட்டு நிற்கிது, ஒரு ஓரமாக நிற்கிது. பார்த்ததும் இந்த 10 ரூபா இருக்கே சார், கொடுங்க சார். தான் இல்லைப்பா, அது வேற ஒரு விஷயத்துக்கு வச்சுருக்கேன், உனக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. இந்த 10 ரூபாயை பார்த்தவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் பிள்ளையாரப்பா உன் கண்ணில் மட்டும் பட மாட்டேங்குதுன்னு அவர் ஒரு இதில் இருக்கார். பூக்காரி, காய்கறி கடைக்காரர், காய்கறி விற்கிறவர், பழக்கடைக்காரர் எல்லாருக்கும் தெரியுது, உனக்கு இன்னும் தெரிலையே அப்படிங்கிறார். அப்போ தன்னுடைய புலம்பலோடு அந்த கதை தொடங்குது இல்லையா. அவர் யார் அப்படின்னா, அவருக்கு 70 வயசாகிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் அவசர அவசரமாக இப்போ அந்த மாம்பழம் வீதிகள், மாம்பழம்ன்ற ஏரியா சொல்கிறாங்க போல், அந்த வீதிகளில் நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. ஏன் இவ்வளோ அவசரம் போகிறாரு அப்படின்னா, 95 வயசில் படுத்த படுக்கையாக கிடக்கிற அவங்க அப்பாவை போய் பார்த்துக்கிறணும். அவங்க மனைவி டென்ஷன் ஆயிடுவாங்க, இவர் கொஞ்சம் லேட்டானாலும் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்களால ஒத்தையில் பார்க்க முடியாதுன்றதுனால இவர் எங்கே விட்டுட்டு போனார்ன்றது அவங்க கோவப்பட்டுருவாங்கன்னு அவசரமாக போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு டிமென்ஷியா வியாதி, கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறார். இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தாலுமே அந்த ஊர் வல்லப விநாயகர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கே அட்டண்டன்ஸ் போட்டு தான் அவர் போகணும். அங்கே நின்று சாமி கும்பிட்டா தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். அவர் அவனாக இருந்து அவரான காலம் வரைக்குமே, இப்போ வரைக்குமே அவருடைய எந்த வேண்டுதலையுமே அந்த வல்லப விநாயகர் நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை. 25 வயசால் இருந்து அவருடைய வேண்டுதல் இப்போ 10 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. என்னான்னு கேட்டால், தேங்காய் விலை வாங்கி உடைக்கிறதா ஒரு வழக்கம். அது 10 ரூபாய்னா இப்போ 10 ரூபாயா தேங்காய் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ தேங்காய் 20 ரூபா 30 ரூபான்னு ரகம் வாரியாக பிரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இவர் வேண்டிக்கிட்ட காலத்தில் அது 10 ரூபாயாக இருந்துச்சு. அந்த 10 ரூபாயை எப்படி 10 ரூபாய்னா, மன்மோகன் சிங் ஆளுநராக இருந்து கையெழுத்து போட்டப்போ வெளிவந்த 10 ரூபா. அப்போ அவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே இவர் வேண்டி அந்த 10 ரூபாயை எடுத்து வச்சுருந்துருக்காரு அந்த விநாயகருக்கு. அன்னைக்கு அப்படித்தான் வேகமாக அந்த பழத்தை வாங்கிட்டு வேகமாக போயிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு. போகும்போது கோயில் முன்னாடி நின்று பேருக்கு செருப்பை கழட்டி அப்படியே வாசலே நின்று சாமியை கும்பிட்டுட்டு அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்கிறாரு. உள்ளே போனாலும் போகும்போதே என்ன ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க அப்பாவை பற்றி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு டிமென்ஷியா வியாதி வந்திருக்கு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தவர் மொத்தமாக எல்லாத்தையும் மறந்துட்டார். நினைவுலாம் தேய்ந்து ஒரு கட்டத்தில் முழுமையாக எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தையாகவே மாறி போயிட்டார். அது மட்டும் இல்லை, முற்றும் துறந்தவராகவும் ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. பேசுகிறது நின்று போச்சு, சாப்பிட தெரியாது, குழந்த மாதிரி ஊட்டணும், பாத்ரூம் படுக்கையிலே தான். மோகனும் அப்போ ரிட்டையர் ஆகிருந்ததுனால முழு நேரம் அவரை அப்பாவை பார்த்துக்கிற முடிச்சா. ஏன்னா அவர் ஒரே பிள்ளை தான் அவங்க அப்பாவுக்கு. துவக்கத்தில் அதை சமாளிக்க முடிஞ்சாலுமே காலப்போக்கில் அது பெரிய சலிப்பு தட்டுற வேலையாயிருச்சு. எந்த நல்லது கெட்டதுக்கும் வீட்டை விட்டு வெளியே போக முடியறதில்ல. முதல்ல மோகன் வீட்டு விசேஷங்களுக்கு மனைவியை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இவர் மட்டும் வெளில போயிட்டு வந்தார், வேறு ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதுன்னா. ஆனால் மாமனாரை ஒரு பெண்ணால் அவங்களால தனியாக பார்த்துக்கிற முடியலை. அப்படின்றப்போ அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு மனைவி தான் இப்போ பிரதிநிதியாக ஒவ்வொரு விசேஷத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கிறப்போ அவருக்கு பல விஷயங்கள் செய்ய முடியலை. ரிட்டையர்ட் ஆன பிறகு முக்திநாத், சார்தாம் அப்படின்ற ஒரு புனித தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் இது எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க 95 வயது அப்பா டிமென்ஷியாவில் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறதுனால இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வருடங்கள் போக போக மோகனுக்கும் தள்ளாமை வந்துடுச்சு. அதை வயசு இவருக்கும் 70 வயசுன்றப்போ எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைய பார்த்துக்கிற வேறு, வயது முதிர்ந்த ஒரு முதியவரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது வேறு இல்லையா? அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிள்ளையாரப்பா, என்னால் இவ்வளோ சிரமத்தோடு வாழ முடியலை. ரிட்டையர் ஆன பிறகு நான் என்னென்னமோ வாழ நினச்சேன், அதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ உள்ள பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் விடுதலை கொடுப்பான்னு அன்னைக்கு வேண்டிக்கிறார். எனக்கு இனிமேல் முடியலை, தயவுசெய்து விடுதலை கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு, சீக்கிரம் எங்கள் அப்பா உன்னோட கூட்டிகிட்டு போயிரு. இதை விட வேறு எப்படித்தான் சொல்கிறதுன்னு அவருக்கு பெரிய குழப்பம். அவர் அப்படியே கேட்டுறாரு, எங்கள் அப்பா உன்னோட கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு விடுதலை கொடுத்துரு அப்படின்றாரு. அப்படி வேண்டிக்கிட்டதே 10 வருஷம் ஆச்சு. அப்போ தான் இந்த 10 ரூபாயை எடுத்து வச்சது. ஆனால் இத்தனை வருஷமாக அவங்க அப்பாவை போகவும் இல்லை, டெய்லி அவர் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. தொடக்கத்தில்
இந்த முன்னாடியே சொன்னேன், வயது முதிர்ந்த வர ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். காலையில் எழுந்திரிச்சும் ஒரு கடமை மாதிரி செய்ய வேண்டியிருக்கு. எழுந்திரிச்சோமே டயப்பரை மாற்றணும். அதோட அவர் ஆயிருந்தாலோ ஒன்றுக்கு போயிருந்தாலோ அதெல்லாம் தொடச்சி ஈரத்துண்டில் தொடச்சி விடணும். பிறகு குழைந்த சாதத்தை ஊட்டி விடணும். அப்புறம் அவர் நைட்டில் எத்தனை தடவை முழிச்சாலும் எந்திரிச்சு பார்க்குறது அது வேறு விஷயம். அதுக்கடுத்து இடுப்பில் வேறு துணியை துவைச்ச துணியை கட்டி விடணும். அப்புறம் ராத்திரி இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு வாயில் வைக்கணும், வாயை துடைச்சணும். இப்படி ஒரு ஒரு வயசான 95 வயது பெரியவரை இது பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவருக்கே 70 வயசுன்றப்ப அந்த தாத்தாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும். சில சமயம் மறந்து போய் தரையில் உட்காந்துட்டாருன்னா அவரை தூக்கி எழுப்பி வைக்க கூட மோகனால் முடியல. ஏன்னா இவர் 70 வயசு ஆகிட்டார் இல்லையா, அப்படின்றப்ப முடியல. அதனால தான் இவ்வளோ விஷயமா ஒவ்வொரு நாளும் அந்த வல்ல விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அன்னைக்கு கிளம்பி போகும்போதும் இப்படித்தான் வேண்டிட்டு போகிறாரு, சீக்கிரம் விடுதலை கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது கிளம்பும்போது கால் இடருது. கால் இடர்னு தான் அங்கே இருக்கிற தெரிஞ்ச அவங்க பூக்காரம்மா அவங்க சொல்கிறாங்க, பார்த்து போ பெரியவரை, விழுந்து வைக்காத அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு இவர் வீடு போய் சேர்றதுக்கு. கூடுதலாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தான் அவர் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அவங்க மனைவி கொடுத்துருக்குற அனுமதி. 10 நிமிஷம் கூடுதல் ஆகிப்போச்சு. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இது ரொம்ப ரசித்தேன். இந்த மனைவி எனும் புயல் வரவேற்பறையில் மையம் கொண்டிருந்தது. மோகன் உள்ளே நுழைந்த உடனேயே சூறைக்காற்று மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் அவரை சுழற்றி அடிக்க ஆரம்பித்தது. அறையை கடக்க குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஆகும். அந்தளவுக்கு அவங்க உக்கிரமாக இருக்காங்க. பழம் வாங்க போன மனுஷனுக்கு இவ்வளோ நேரமா? மெயின் ரோட்டில் இல்லாத கடையா? இங்கே சாயங்காலம் கடை வீட்டுக்கே வந்து தர்றான், அதுலேயும் வாங்காமல் போய் இவர் கடையில் தான் வாங்குவார். மகன்கிட்ட சொன்னால் அவன் ஆப் மூலமாக வாங்க சொல்லுன்றான். இது கேட்காம இது கடைக்கு போகிறது எதுக்கு? வெளில போகணும், சூடாக பஜ்ஜி சாப்பிட்ணும், அங்கே இருக்கிற இது ஒத்த கிளை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நின்று பேசணும், பேப்பர் கடை வாசலில் நின்று வால் போஸ்டர் படிக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ரொம்ப சாதாரணமாக இயல்பாக செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அம்மா ஒரு பெரிய குற்றச்சாட்டாக, ஒரு தவறாக கோவத்தோடு வெளிப்படுத்துகிறாங்க. இதில் இப்போ உங்கள் அப்பாவோட நான் மாரடிக்கணும், அதானே உங்கள் ஆசை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதில் ரொம்ப சாதாரண விஷயம் வெளில போகிறது இது பார்க்குறேன். ஆனால் வீட்டில் ஒரு 95 வயசு பெரியவர் இப்படி இருக்கும்போது அவரால் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை கூட செய்ய முடியலைன்றப்ப 2 பேருடைய மன நிலைமையுமே இந்த இடத்துல படிச்சுக்கிற முடியுது. அவர் அப்படியே இந்த இதெல்லாம் கெட்டு தளர்ந்து போய் உட்காந்துடுறாரு. தொடருது. ஒரு கல்யாணம் காட்சின்னு எங்கேயும் போக முடியறதில்ல. வீட்டோட உங்கள் அப்பா பார்த்துக்கிறக்கு ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணால் அதையும் பார்க்க மாட்டேறீங்க. நான் தான் இருக்கேன், நான் தான் பார்ப்பேன், நீங்களே பார்க்குறீங்க. அவரை குத்தமே சொல்ல மாட்டேன், பாவம் அவருக்கு என்ன தெரியும், அவர் குழந்தை மாதிரி இருக்கார். அதான் வயசானவங்களுக்குன்னு ஏதோ பாலியேட்டிக் கிளினிக்னு ஒன்று இருக்காமே, அதில் போய் சேர்த்து விடலாம்னா அதையும் கேட்க மாட்டேறீங்க அப்படிங்கிறார். அதில் இவர் சொல்கிறாரு, அவங்க எப்படி பார்த்துப்பாங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கிராமங்களில் ஒரு காலத்தில் தலைக்கூத்தல் இருந்துச்சுல, அது மாதிரி ஒரு மார்ஃபின்ற ஊசி வலியை குறைக்கிறதுக்கு போடுறோம்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதனால தான் இவர் அதெல்லாம் சேர்க்காம நான் தான் ஒரு மகன் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு வம்பா இவர் பார்த்துக்கிறதா அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக இந்த 70 வயது மோகன் என்ற குழந்தையோட பாசத்தை, அந்த அப்பாவுக்குமே அவர் வச்சிருக்கிற அர்ப்பணிப்பு எல்லாத்தையுமே அந்த அம்மா திட்டுறதுலையே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். இவ்வளோ திட்டுறதுலேயே புரிஞ்சுக்கிற முடியுது. மறுபடியும் மோகன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு, இவருக்கு கடும் பசி, ஆனாலும் அப்பாவுக்கு இட்லி ஊட்டி விடணும், இல்லைன்னா அவர் தூங்கிடுவார் பட்டினியா. அதனால் கழட்டி வச்சுட்டு அவருக்கு போய் தூங்க வைக்கிறார். 10 நாள் தாடி வேறு வளர்ந்துருக்கு பெரியவருக்கு, நாளைக்கு சலூனுக்கு சொல்லி வந்து சேவிங் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஊட்டி விடுறார். தினமும் பிள்ளையார வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு, நீ கிளம்பி போகணும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுலப்பா அப்படின்னு புலம்பிக்கிட்டே துக்கம் தொண்டை அடைக்குது. தினமும் சாமி கும்பிட்றேன் உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லி, உன்கிட்டே சொல்ல முடியாதுல அப்படிங்கிற. நீ உன் பிள்ளையோடு இருக்குன்னு ஆசைப்படுற மாதிரி எனக்கும் என் பிள்ளையோடு இருக்குன்னு ஆசை இருக்காதாப்பா, சீக்கிரம் விடுதலை கொடுப்பா, என்னால் முடியலை அப்படின்னு புலம்பிடுறாரு. கடைசியில் புலம்பிட்டு அப்பாவுக்கு உணவை கொடுத்து முடிக்கிறார். அப்போ வாயை டவலில் துடைக்கும்போது அன்னைக்கு என்றைக்குமே இல்லாத மாதிரி அவங்க அப்பா இந்த மோகனை ஒரு பார்வை பார்த்த மாதிரி இவருக்கு தோணுது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு அன்னைக்கு அவங்க அப்பா. சரி சாப்பிட வாங்க நீங்களும் அப்படின்னு மனைவி கூப்பிடவும் இட்லியை தட்டில் வச்சுருக்கு, போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு டின்னர் முடிச்சது மாத்திரையெல்லாம் போட்டுட்டு அவங்கவுங்க படுத்துறாங்க. நாளைக்கு பொழுது நல்ல பொழுதா விடியட்டும்பா அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டு படுத்துறாரு. மறுநாள் காலையில் பெரியவர் ஆரம்பிச்சிட்டாரு, ஏய் அப்படின்னு கத்துறாரு. ஏன்னு தான் கூப்பிடுவார். மகனை கூப்பிட்றதுக்கு மட்டும் ஏன்னு கத்துனா மகன் வருவான்றதை அவர் மனசில் கல்வெட்டாக எங்கேயோ பதிஞ்சிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருப்பார் எழுத்தாளர். ஏன்னு கூப்பிட்றாரு. மோகன் எந்திரிச்சு போகவே இல்லை.
உடனே அவருடைய மனைவி அமுதா, என்னாச்சு இவர் எந்திரிச்சு போகாமல் இருக்காருன்னு உள்ளே போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த இரவில் என்ன மரண போராட்டமோ, மோகனின் கட்டிலில் இருந்த மருந்து பாட்டிலாம் கீழே இறைந்து கிடந்தன. நைட்டு அவருக்கு என்ன பாடுபட்டாரோ, என்ன ஆச்சோ, நெஞ்சு அடைச்சோ, என்ன ஆச்சோ தெரில, மாத்திரை அவசரமாக எடுக்கணும்னு தேடி இருக்கிறார். அந்த பாட்டிலாம் கீழே கடந்து கிடக்கு. மோகன் போயிட்டார். அவர் பர்ஸில் தலைமாட்டில் வச்சுருந்த அந்த 10 ரூபா தாள் வெளில கிடக்கு. அந்த 10 ரூபாய்க்கு தான் வேண்டிக்கிட்டு இருந்தார். எங்கள் அப்பா இதாகிட்டா உனக்கு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன் அப்படின்னு. அது அந்த 10 ரூபா தாள் வெளில கிடக்கு. மோகன் போயிட்டார். அவர் வேண்டியது விடுதலை கொடுன்னாரு. இறைவன் இவரை கூப்பிட்டுக்கிட்டான். ரொம்ப ஒரு உருக்கமான கதை. இந்த கதையில் புரிஞ்சுக்கிற என்னென்னா, நம்ம என்னென்னமோ திட்டமிடுறோம். யார் முந்தி யார் பிந்தின்னு யாருக்கும் தெரியாது. அதில் ஒரு மகன் தன் தந்தைக்கு கடைசி வரைக்கும் எந்த அளவுக்கு பாசத்தோடு விட்டுறாமல் இருந்து இன்றதை அந்த வசவு சொற்கள்லேயே அந்த அம்மா திட்டுறதுலேருந்தே அவ்வளோ அழகாக எழுத்தாளர் காட்டியிருக்கிறாரு. அதற்கடுத்து அந்த குழந்தைய மாதிரி பார்த்துக்கிற விஷயங்கள் சொல்கிறது எளிது. ஆனால் அவருக்கே வயது முதிர்ந்து 70 வயதான ஒருத்தர் எப்படி பார்த்துக்கிற முடியும் அப்படின்றப்ப நிறைய விஷயங்களை இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இது நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி வயதான முதியவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காட்டினாலும் இதுதான் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிற முடியுது. ஒருத்தர் முகமது நபிகிட்ட கேட்டிருப்பார், என்னுடைய 20 வயசு வரைக்கும் என்னை எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க, கடைசி காலத்தில் நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன், 2 கணக்கு நேரம் ஆகிரும்ல அப்படின்னு கேட்பார். அப்போ முகமது நபி சொல்லியிருப்பார், பா நீ வாழ்கிறதுக்காக உங்கள் அம்மா 20 வருஷம் உன்னை வளர்த்து எடுத்துக்கிறதுக்காக பாடுபட்டாங்க, நீ அவங்க மரணத்துக்காக அவங்கள பராமரித்த, 2ம் எப்பயுமே நேரம் ஆகாது, தாய் செஞ்சதான் பெருசுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். உண்மைதான். என்ன தான் இவங்க நம்ம பார்த்தாலும் நம்ம பெற்றோர்கள் நமக்கு வளர்த்து ஆளாக்குறதுக்காக பார்த்த மாதிரி வராது இல்லையா? இன்றைக்கி ஒரு அருமையான கதை, வேண்டுதல் தப்பாது, H.N. ஹரிஹரன் எழுதிய இந்த சிறுகதை உங்களோட வாசித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.